சரி, புதிதாக வீட்டு மனைகளை நம்ம வாங்க போகிறோம், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேள்வி இருந்ததுன்னா, கட்டாயம் நீங்கள் வந்து சிஎம்டிஏ பகுதிகளில் அது சிஎம்டி அனுமதி பெற்ற மனைப்பிரிவாக இருக்கணும். பிற பகுதிகளில் அது டிடிசிபி அனுமதி பெற்ற மனைகளாக இருக்கணும். அது வந்து டெக்னிக்கல் அப்ரூவல்னு சொல்லுவோம், தொழில்நுட்ப அனுமதி. அதுதான் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கும். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் அண்டு டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பிடிஓ ஆஃபீஸ், இவங்க தான் ஃபைனல் அப்ரூவலை கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டிஸு. 1/5/2017க்கு பிறகு அனுமதி பெற்ற எல்லா வீட்டுமனை பிரிவுகளுமே இந்த டிஎன் ரேரா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக இருக்கிற ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த திட்டங்களை தான் நம்ம வாங்கணும். அதுவும் நீங்கள் என்ன மாதிரியான மனைகளை வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் உடனடியாக இப்போ வீடு கட்டி குடியேறணும், உங்களுக்கு நெசசிட்டி இருக்குது, நீங்கள் பிற மாநிலங்கள் இருந்தோ பிற மாவட்டங்கள் இருந்தோ நகரமயமாக்கலில் சென்னையை நோக்கி வரீங்கன்னு சொன்னால், புறநகர் பகுதிகளில் நீங்கள் இடங்க வாங்குறீங்கன்னு சொன்னால், நீர்பிடிப்பு பகுதியாக அது வாட்டர் லாகிங் ஏரியாவா லோ லைன் ஏரியாவாங்கிறத உறுதிப்படுத்திட்டு, சமீப காலமாக நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அந்த விளம்பரங்களில் வந்து அவர் டிடிசிபி அனுமதி பெற்றது, ரேரா அனுமதி பெற்றது, மழைக்காலங்கள்லேயும் மழை உட்புகாது என்கிற உத்தரவாதத்தோடு நாங்கள் இந்த மழையை கொடுக்குறோன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. நான் பார்த்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சென்னை பெருநகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம் சூழக்கூடிய அளவில், ஸோ அப்படி நீர்நிலைகளுடைய இல்லத்தை மக்கள் ஆக்கிரமித்ததுனால நீர்நிலைகள் அதனுடைய இல்லத்தை தேடி அலையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லாக்கிங் வந்துடுது. ஸோ ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு பேரிடர் பிரச்சனை வந்துடுது. ஸோ அப்படிப்பட்ட மேடான பகுதிகளை மக்கள் பார்த்து வாங்கிறது மட்டும் இல்லாமல், உடனடியாக அங்கே வீடு கட்டி குடியேறுவதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் அனைத்தும் இருக்கிறதா, சாலை வசதிகள் இருக்கிறதா, தேசிய நெடுஞ்சாலையில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண முடியும், பேருந்து நிலையத்தில் எவ்வளோ நேரம் ரீச் பண்ணலாம், தொடர்வண்டி நிலையத்தில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலாம், விமான நிலையத்தில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண முடியும், அதே போன்று அங்கே ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் வீடு கட்டி குடியேறோம், வேலைவாய்ப்பு இருக்கணும், கல்வி நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், அவங்களுக்கு எசென்ஷியல் ப்ராடக்ட் என்ன இருக்குதோ அது வேணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளான அனைத்து கட்டமைப்புகளும் அருகருகே அமைந்திருக்குதான்னு பார்த்து வாங்கினா அது சிறப்பாக அவங்களுக்கு ஒரு முதலீடாகவும் இருக்கும், உடனடியாக வீடு கட்டி வசிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.